பொடி பொடியாக வெங்காயம் வந்து நம்ம டக்குன்னு நிமிஷத்தில் நம்ம அறியலாம். அது எப்படி அறியறதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரிக்ஸ் வந்து என்னுடைய சமைப்போமாங்க சேனலில் சொல்லியிருக்கிறேன். இங்கே தயிர் பச்சடி ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறேன். அது நிறைய பேருக்கு சைனஸ் இருக்கும், வெங்காய பச்சடிலாம் சாப்பிட முடியாதா, எப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு. வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கின்னு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. அதை வந்து என்ன செய்யுங்க, நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. உங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு என்ன செய்யுங்க, நல்லா பிணைஞ்சி விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. மாதிரி நீங்கள் வெங்காயத்தை செஞ்சுட்டு நீங்கள் தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சைனஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. சளி பிடிச்சிடுதுன்னு சொல்கிறவங்க கூட பயப்படாமல் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி தயிர் பச்சடி சாப்பிட்லாம். அரை மணி நேரம் கழித்து நல்லா பிணைஞ்சி விட்டு ஒரு 2-3 தடவை நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய், நல்ல பெரிய வெள்ளரிக்காவாக ஒன்று இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தண்ணி இல்லாத மாதிரி பிழிஞ்சி வச்சிங்க. தண்ணியோடு போட்டால் தான் வந்து நம்மளுக்கு பச்சடி வந்து நீத்து போகும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா பிழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பழமாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெள்ளரிக்காவும் சேர்த்துக்கலாம். 300 ml கிட்ட புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கங்க. அதில் வந்து 1/4 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸு பிழிஞ்சி அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு சின்ன பேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு அதை கொட்டணும். ஏன்னா நம்மளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிரியாணி கூடையெல்லாம் இந்த ரைத்தா வச்சு சாப்பிட்றோம். அதனால தான் தாளித்து கொட்டணும். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சேர்த்துங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். 10 மணி நேரம் நீங்கள் வந்து இந்த ரைத்தாவை வெளியிலே வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நீத்து போகாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.